பல நேரங்களில் சில குறிப்பிட்ட நேர்மறையான வார்த்தைகளை நாம் பேசும் பொழுது அந்த வார்த்தைகளை வைத்து எதிர்மறையான அர்த்தங்களையோ அல்லது காரியங்களையோ செய்வதை அல்லது அர்த்தம் கொள்ள வைப்பதை நாம் கேட்டிருப்போம். பல நேரங்களில் நாம் கேட்டிருப்போம். அற்புதம் என்கிறதான ஒரு வார்த்தை, அது நேர்மறையான ஒரு வார்த்தை. நேர்மறை என்றால் ஒரு சந்தோஷத்தை கொடுக்கிற, ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கிற, ஒரு காரியத்தை செய்து முடிக்கிற, ஒரு மகிழ்ச்சியான காரியத்தை செய்து முடிக்கிறதான வார்த்தை என்பதை நாம் எல்லாரும் அறிந்து வைத்திருக்கிறோம். ஆனால் இங்கே அந்த நேர்மறையான வார்த்தை இங்கே ஒருவருக்கு அது எதிர்மறையான ஒரு காரியத்தை செய்து முடிக்கிறது. யாத்ரா 3ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த எகிப்தியர்களை சகலவித அற்புதங்களினாலும் வாதிப்பேன் என்று சொல்கிறார். சகலவிதமான அற்புதங்களையும் செய்ய போகிறார் என்றால் அது ஒரு மகிழ்ச்சியான காரியம் தானே. ஒரு தேவன் அற்புதங்களை செய்கிறார் என்பது. ஆனால் அது ஒரு மனிதர்களுக்கு ஆசீர்வாதத்தை நேர்மறையாக கொண்டு வருவதை விட அங்கே ஒரு மனிதர்களுக்கு பாதிப்பை கொண்டு வருகிறது. வாதிக்கப்படுவதற்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய தேவன் நமக்கு ஒரு காரியத்தை தருவதற்காக அற்புதங்களை செய்கிற தேவன் மாத்திரமல்ல, அவர் கொடுப்பதற்காக அற்புதங்களை செய்கிறவர் மாத்திரமல்ல, நம்முடைய எதிரிகளுக்கு விரோதமாக, நம்முடைய சத்துருக்களுக்கு விரோதமாக, நமக்காக அவர்களை வாதிக்கும்படிக்கு அற்புதங்களையும் செய்கிற தேவன். ஆமென்.